இவரை போலவே எங்கள் வீட்லயும் இதே போல ஒரு சிக்கல் உண்டு. ஓகே, சார் இப்போ முதல்ல நான் நீங்க யாரோட வந்திருக்கீங்க? ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு என்ன எங்க உறவு? வீட்டுக்காரோட வந்திருக்கேன். மனைவி. உங்க கணவர் நீங்க மனைவி தானமா? மனைவி. நான் தெளிவாதாமா இருக்கேன். ஓகே, உங்க கணவரோட வந்திருக்கீங்க, ரைட். ஓகே, இப்போ நீங்க வந்து தனி கொடுத்துட போகணும்னு நினைக்கிறீங்க, என்ன காரணம்? சார் நானும் கனவுகளோட தான் கூட்டு குடும்பத்துக்குள்ள ஓகே, வந்தேன். யாரெல்லாம் இருக்கா குடும்பத்துல? எங்க குடும்பத்துல எங்க மூத்தாரு, மச்சனரு, நானு, அப்புறம் எங்க மாமியார், மாமனாரு எல்லாரும் சேர்ந்தது தான். கொஞ்சம் பெரிய குடும்பம் தான். பெரிய குடும்பம் தான். ஓகே, அந்த குடும்பத்துல வாழணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆசைப்பட்டு அவரை விருப்பப்பட்டு கல்யாணம் கூட்டு குடும்பத்துல வாழணும் தான் கல்யாணம் பண்ணீங்க? வாழணும் தான் கல்யாணமே பண்ணது. ஆ, உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள் புதுசாவும் இருந்தது, கொஞ்சம் பழசாவும் இருந்தது. ஓகே, எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு சார். 14 வருஷம். ஓகே, 14 வருஷம் ஆச்சு. நான் வந்தப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பிடிச்சிதான் இருந்தது கூட்டு குடும்பத்துல. ஓகே, எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இப்போ இவரை திருமணம் பண்ணும்போது கூட்டு குடும்பத்தை விருப்பப்பட்டு வந்தேன் நீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஈர்த்துச்சு? எல்லாருமே ஒத்துமை ஒரு ஒரு கும்பலா இருக்கிறத பார்க்கும்போது, ஓகே, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்க சந்தோஷமா சேர்ந்து இருக்கு. இருக்கிறத பார்க்கும்போது ஒரு பிடிச்சிதா இருந்தது. ஏன்னா நான் தனியா இருந்தேன். நான் ஒரே ஒரு பொண்ணு, எங்க குடும்பத்துல வேற யாரும் இல்லை, நாங்க 3 பேர் தான். ஸோ எனக்கு அந்த விஷயத்த பார்க்கும்போது ஓகே, புதுசாக தான் இருந்தது. ஆசைப்பட்டு வந்தேன். ஆனால் வரும்போது தான் தெரியுது நம்மளுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேற வேற இருக்குன்றது. இப்போ நான் எங்கள் மாமியாரை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க என்னை புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம். ஓகே, இப்போ நீங்க சொல்ற வச்சு புரிஞ்சுக்கிறேன்னா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏற்பட்ட சிக்கலும் புரிஞ்சுக்கிறேன். பட் இவ்வளவு தூரம் இருந்தா கூட ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு தோணும்ல, இல்ல செட் ஆகாது தனி கொடுத்துட போகணும்னு, அந்த ஒரு பாயிண்ட் எந்த மொமெண்ட் அப்படி தோணுச்சு? இப்போ நான் என்னோட வீட்டுக்காரர்கிட்ட பேசணும்னு நினைச்சா கூட என்னோட அத்தையோட பர்மிஷன் எனக்கு தேவைப்பட்டது. ஓகே, உங்களுக்கு பிரைவசி என்னோட பிரச்சனை பிரைவசி இருக்கு. வந்து அங்கே பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச உணவுகளை நான் சாப்பிடணும்னு நினைச்சாலுமே அது முடியாது. ஏன்னா அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதை தான் நான் சாப்பிடணும். ஒரு அடிமைத்தனம் தான் இருந்தது. நான் நிறைய அந்த கூட்டு குடும்பத்தில் பார்த்த விஷயங்கள் அடிமைத்தனம் தான் நிறைய அங்கே தலை தூக்கி இருந்தது. அது எனக்கு பிடிக்கல. நான் ஃபேஸ் பண்ணல என் கூட்டு குடும்ப வாழ்க்கையில இது ரொம்ப உச்சபட்ச அடிமைத்தனமா நான் ஃபீல் பண்ணேன். உணர்ந்தேன்னா எதை சொல்லுவீங்க? நான் ஒரு ஃபங்க்ஷன் எங்களோட ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி முறையில் ஒரு கல்யாணம் நடந்தது. சரி, அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்ப எங்கள் வீட்டில் மொத்தம் 50 பேர் சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் தான். அந்த 50 பேருக்கும் 50 விருப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட எங்கள் அத்தை சொல்லுவாங்க, நீ கீழே தாம்மா உட்காரணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நீ வந்து அவங்க பெரியவங்க கிட்டலாம் நீ வந்து அளவாக தான் பேசணும், அவங்க எது கேட்டாலும் நீ ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசணும், என் பர்மிஷன் இல்லாமல் வீட்டுக்கு அதை எதையும் பேசக்கூடாது, நீ எதையுமே என் பர்மிஷன் இல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னும் போது அங்கே என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு ஒரு சபையில் ஒரு 40-50 பேர் உட்காந்துருக்க இடத்துல உங்களுக்கு சோஃபாலையோ இல்லை சேர்லையோ ஏதோ ஒரு உட்காரணுங்கிறது எவ்வளோ பெரிய ஆசை, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஏக்கம்? கண்டிப்பாக சார். ஏன்னா நானும் படிச்சிருக்கேன். என்னோட படிப்புக்கு ஏற்ற மரியாதை எனக்கு தேவைப்படுது. ஏன்னா இந்த நவீன காலகட்டத்தில் படிப்புக்கேற்ற மரியாதைன்றது எல்லாருக்குமே வேணும். படிக்கிறதால தான் மரியாதைன்றதே இப்போ ஆயிடுச்சு. என்ன படிச்சிருக்கீங்கம்மா நீங்க? நான் வந்து இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓ, டாக்டர் படிங்க. டாக்டர். ஓகே, ஆக்சுவலாக உங்கள் மனைவி சொன்னதில் எதையுமே வந்து நான் இல்லை யாருக்குமே அதை வந்து டிஸ்பியூட்டே பண்ண முடியாது, அதை கேள்வி கேட்க முடியாத மாதிரி இருக்குது. அவங்க சொன்ன 3மே அடிப்படையாக எல்லாருக்குமே வேணும். ஒரு சுயமரியாதை எல்லாருக்கும் வேணும். உணவு பழக்க வழக்க முறை அவங்கவுங்க முடிவெடுக்கணும். 3வது பிரைவசி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கட்டாயம். இந்த 3ல் எதுவுமே கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருக்குது. நீங்கள் கூட்டு குடும்பத்தில் வேணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் கல்யாணம் புதுசில் எல்லாம் கூட்டு குடும்பம், 3 பசங்க நாங்கள், அண்ணன் தம்பி, எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி. ஸோ அம்மா வந்து ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எங்களை. ஸோ அப்பாவுக்கு வந்து ஒரு நிரந்தர வேலை கிடையாது. ஸோ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் நல்லதுக்காக சொன்னது. அவங்க அப்படி தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். அது ஓகே சார், நீங்கள் சின்ன வயசில் வாழ்ந்தீங்க, அது ஓகே. இப்போ அவங்களுக்கு ஒரு படித்து நல்ல இடத்துல இருக்கக்கூடியவங்க, இன்னும் படிச்சிருக்காங்க படிக்கல தாண்டி எல்லாத்துக்கும் சுயமரியாதை ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல வந்து 4 பேர் இருக்க இடத்துல நான் கீழே தான் உட்காரணும், நான் நினச்ச சாப்பாடை சாப்பிட முடியாது, எனக்குன்னு ப்ரைவசி இருக்காதுன்னா ஒருத்தங்க ஆட்டோமேட்டிக்காக கூட்டு குடும்பத்தில் வாழணும் எப்படி தோணும் முதல்ல எல்லாருக்கும்?